இவை எவ்வாறு வடிவமைக்கப்பட்டது, இதன் பின்னணி என்ன, இதன் பின்னணியில் யார் யார் செயற்பட்டார்கள் என்கின்ற கருத்தொன்றை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். அவை உங்களுக்காக மொழிமாற்றம் செய்து இப்போது பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. அதனை நீங்கள் இப்போது பார்க்கலாம். இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கை மிகவும் முக்கியமானது, வரலாற்று சிறப்புமிக்கது என்றே கூறலாம். ஏனெனில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஜே.கே. பாய் என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் நாட்டின் பிரதான பாதாள உலக குழு உறுப்பினர்களை பல்வேறு நாடுகளில் பதுங்க செய்பவராவார். நேபாள், பங்களாதேஷ், இந்தியா போன்ற நாடுகளில் பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு இவர் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்யும் முக்கிய நபராவார். இந்த சந்தேக நபர்களுடன் நுகேகொட பபி என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் பிரபல பாதாள உலக குழு உறுப்பினராவார். இவர் பல்வேறு போதைப்பொருள் கடத்தல், கொலைகள் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இவர்களுடன் சுரேஷ், கம்பா பபா மற்றும் கம்பா ஒஸ்மான் ஆகிய குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் கடந்த காலங்களில் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புபட்டிருந்தார்கள் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கம்பஹா பபா என்பவருக்கு ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில் போதைப்பொருள் வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கெஹில்பத்ர பத்மே தரப்பினர் கம்பா ஒஸ்மானை படுகொலை செய்வதற்கு கடந்த காலங்களில் முயற்சித்தனர். குறித்த படுகொலை முயற்சியின் போது வாகன சாரதியாக செயற்பட்டவரே இந்த கம்பா பபா என்பவர். இந்த சந்தேக நபர்களுடன் கைது செய்யப்பட்ட கிளிநொச்சி தக்ஷி என்ற பெண் செவ்வந்தியை போன்றே முக அமைப்பு கொண்டவர். இருவரும் மிகவும் உருவத்தில் ஒத்துப்போகக்கூடியவர்கள். கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை சம்பவம் மிகவும் திட்டமிட்ட அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கேல்பத்ர பத்மே தரப்பினர் இதனை மிகவும் திட்டமிட்டு முன்னெடுத்துள்ளனர். இதன் ஓர் அங்கமாகவே செவ்வந்தி போன்றே உருவ அமைப்பை கொண்ட, குறிப்பாக செவ்வந்தியின் இரட்டை சகோதரி என்று கூட கூறக்கூடிய கிளிநொச்சி தக்ஷி என்ற பெண்ணை இவர்கள் பயன்படுத்தியுள்ளனர்.